இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது அர்த்தமுள்ள சிறுகதை. இந்த தொடர்ல தேநீர் கடையில் கிடைத்த ஞானம் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு கதை பார்க்க போறோம். இந்த கதை மூலம் நாம் அறிய போகும் விஷயம் என்னன்னா, அமைதியாக வாழும் கலை. இதுதான் இந்த கதையோட கரு. நம்ம குரு பகவானோட வணக்கம் செய்து நம்மளுடைய கதையை தொடங்கலாம். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. தேநீர் கடையில் கிடைத்த ஞானம். இந்த சிறுகதைய இப்ப நாம பார்க்கலாம். ஒரு பெரிய நகரத்துல ஒரு பிரபலமான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஒருத்தர் இருந்தார். அவர் பெயரு விக்ரம். அவர் மேடையில பேச ஆரம்பிச்சாலே ஆயிரக்கணக்கான மக்கள் கைத்தட்டுவார்கள். நீங்கள் நினைத்தால் முடியும், உலகத்தை வெல்லுங்கள், நெவர் கிவ் அப். அவருடைய யூடியூப் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகும். இன்ஸ்டாகிராம் கோட்ஸில் பயங்கரமாக பாப்புலர் ஆனார். ஃபேஸ்புக்கில் ரசிகர்கள், விமான பயணம், 5 ஸ்டார் ஹோட்டல் வாழ்க்கை இப்படின்னு ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தார். இரவு ஹோட்டல் ரூமுக்கு திரும்பும் போது அவரால் அமைதியா தூங்க முடியாது. ஏதோ உள்ள ஒரு காலியான வெற்றிடம் இருப்பது போல அவருக்கு எப்பவுமே அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அவர் ஒரு இன்டர்வியூல உண்மையை சொல்லிட்டார். நான் 1000 பேருக்கு மோட்டிவேஷன் கொடுக்கிறேன், ஆனா நான் தனியா இருக்கும்போது என்னையவே என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டார். அந்த கிளிப்பு வைரல் ஆயிருச்சு. நிறைய பேரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருக்கே மோட்டிவேஷன் வேணுமா? சிலர் கேலி செய்தார்கள். ஆனால் சிலருக்கு அது ஆழமான உண்மையாகப்பட்டது. ஒரு நாள் விக்ரம் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு சில நாட்கள் ஓய்வெடுக்க ஒரு மலை கிராமத்துக்கு போனார். அங்க ஒரு சின்ன டீ கடை. அந்த கடையை நடத்துறவர் ஒரு வயதான மனிதர். அவர் பெயரு மருதம். சாதாரண வெள்ளை வேஷ்டி, சிரித்த முகம், கண்களில் ஒரு வித்தியாசமான ஒரு அமைதி. விக்ரம் அங்க போய் அவர்கிட்ட ஒரு டீ கேட்டார். அந்த மருதம் என்பவர் டீ ஊற்றிக்கிட்டே கேட்டாரு, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போலவே அப்படின்னு கேட்கிறாரு. விக்ரம் சிரிச்சுட்டு, அவ்வளவு தெரியுதா உங்களுக்கு? கண்கள் சொல்லுது அப்படின்றாரு மருதம். அப்போ தொடர்ந்து சொல்றார், கண்கள் பொய் சொல்லாது, வாய் தான் ட்ரைனிங் எடுத்திருக்கும் அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் சிரிச்சிட்டார். பல மாதங்களுக்கு பிறகு அவர் உண்மையாக சிரித்த முதல் தருணம் அது. காரணம், அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கிறது அவரோட இருதயத்திலிருந்து இல்லை, மனசுல இருந்து. அவர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டீ கடையில அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறார்.
அந்த டீ கடைக்கு வரும் மக்கள் எல்லோரும் மருதத்துக்கிட்ட ஏதோ பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா போயிடுறாங்க. ஒருவர் குடும்ப பிரச்சனையை பத்தி பேசுறார், ஒருவர் பணப்பிரச்சனையை பத்தி பேசுறார், ஒருவர் அவருக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை பத்தி பேசுறார். ஆனால் மருதம் எந்த ஒரு பெரிய ஆலோசனையும் சொல்லல. சில நேரம் சிரிக்கிறார், சில நேரம் கேள்வி கேட்கிறார். ஆனா மக்கள் அவர்கிட்ட பேசிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா மனசு லேசான மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போறத விக்ரம் கவனிக்கிறார். இதை பார்த்த விக்ரமுக்கு ரொம்ப ஆச்சரியம். அடுத்த நாள் மீண்டும் அந்த கடைக்கு போனார். உங்களுக்கு சைக்காலஜி தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் மருதத்துக்கிட்ட. மருதம் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றார். அப்படின்னா எப்படி எல்லாத்தையும் அமைதியாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறார். மருதம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மக்கள் என்கிட்ட அட்வைஸ் கேட்டு வரல, அப்புறம் எதுக்காக வர்றாங்க அப்படின்னு கேட்கிறார். யாராவது உண்மையாக கேட்பார்களா அப்படின்னு தேடி வர்றாங்க. அப்போ விக்ரம் அப்படியே அமைதியாயிட்டார். அந்த வார்த்தை விக்ரமின் உள்ளே நேரடியா போய் விழுந்தது. இப்போ மருதம் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்போ உலகத்துல எல்லோரும் பேசுறாங்க, ஆனா யாருமே கேட்கறது இல்லை. ஒருத்தன் பேசும் பொழுது அடுத்தவன் பதில் சொல்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். அங்க இருந்தவர்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு சிரிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு வீட்டில் மனைவி பேசும்போது ஹஸ்பண்ட் ஃபோன் பார்க்குறான், ஃப்ரெண்டு பேசும் பொழுது செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, குழந்தை பேசும்போது பேரண்ட்ஸ் பிஸியா இருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணும்போது கூட மனிதன் என்ன பண்றான், ஷாப்பிங் லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் சொன்னோடனே அந்த டீ கடையில் இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. மீண்டும் மருதம் தொடர்கிறார். அமைதி இல்லாத மனிதன் அமைதியாக கேட்க முடியாது அப்படின்னு சொல்றான். அடுத்த சில நாட்கள் விக்ரம் அங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு நாள் விக்ரம் கேட்கிறாரு, உங்களுக்கு இவ்வளவு அமைதி எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு மருதம் சிரிச்சிட்டாரு. ஒரு காலத்துல நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் கேட்குற, நீங்களும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா அப்படின்னு கேட்குறார். உடனே மருதம் சொல்றாரு, இல்லை நான் ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. சின்ன விஷயத்துக்கே கோவப்பட்டிருப்பேன். டீ லேட் ஆனா கோவம் வந்துடும், மழை பெஞ்சா கோவம் வந்துடும், கரண்ட் போனா கூட எனக்கு கோவம் வந்துடும். ஒரு நாள் டாக்டர் என்ன சொன்னார்னா, உங்க பிபியை பார்க்கும் பொழுது உங்க பாடிக்கே உங்களை பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. மருதமும் கூட அவருடைய பழைய நிலையை நினைச்சு சிரிச்சுக்கிட்டார். அப்புறமா ஒரு நாள் என் பேரன் என்னை பார்த்து கேட்டான், தாத்தா நீங்க எப்போதாவது சந்தோஷமா இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே அந்த கேள்வி என்னை உடைத்து விட்டது. அதனால் தான் எனக்கு புரிந்தது, நான் வாழ்க்கைய வாழலை, எல்லோரு கூடயும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் விக்ரம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ மருதம் அந்த டீ ஊத்துற டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி எடுத்தார். இதுல என்ன இருக்கு அப்படின்னு விக்ரத்திட்ட கேட்டோன்னே தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்றார். அதுல கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறார். அழுக்கா தெரியுது அப்படின்றார். அதை அடிக்கடி கலக்கிக்கிட்டே இருந்தா அப்படின்றாரு. அழுக்கு கிளியர் ஆகாது அப்படின்னு சொல்றார். அதை அமைதியா விட்டுட்டா அப்படின்னா மண்ணு கீழே செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மருதம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு,
இது மாதிரி தான் மனமும். மனம் காம் ஆக ட்ரை பண்றான், ஆனா அவன் இன்னும் அதிகமா கலக்குறான். அது நிறைய மனிதர்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஓவர் திங்கிங் மூலமா பீஸை தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. கூகுள்ல ஹவு டு ஸ்டாப் திங்கிங் அப்படின்னு சர்ச் பண்றான். அதுவே ஒரு திங்கிங் தானே அப்படின்னு சொன்னோடனே விக்ரமுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. அப்புறமா மருதம் மிகவும் ஆழமாக சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சார். அமைதி உருவாக்க வேண்டிய ஒன்று இல்லை, அது ஏற்கனவே இருக்கிறது. நீ கலக்குவதை நிறுத்தினால் போதும் அப்படின்னு சொன்னோடனே அன்னைக்கு நைட்டு விக்ரமால தூங்கவே முடியல. ஆனால் இந்த முறை ஒரு பதட்டம் இல்லை, ஆழமான ஒரு சிந்தனை. விக்ரம் தன்னையே கேட்டுக்கிட்டார், நான் யாருக்காக இந்த அளவுக்கு ஓடி வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன்? அடுத்த நாள் அவர் மருதத்திடம் போய் கேட்டார், வாழ்க்கையின் நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்டோன்னே மருதம் சிரிச்சிட்டார். இந்த கேள்வி கேட்டவங்க எல்லாரும் சீரியஸ் ஃபேஸை வச்சுக்கிட்டு தான் கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்குறவங்கள பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சிரிக்கிறாங்க. அப்போ மருதம் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு பூவு பர்பஸ் பற்றி டென்ஷன் ஆகுதா? ஒரு பறவை ஐடென்டிட்டி கிரைசிஸா இருக்குதா? மரம் கம்பேர் பண்ணுதா? ஆனா மனுஷன் மட்டும்தான் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேனா, நான் எனஃபா இருக்கிறேனா, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிச்சு யோசிச்சு டயர்ட் ஆயிடுறான். கொஞ்ச நேரம் டீ கடை அப்படியே அமைதியாயிருது. பிறகு மருதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, நீங்க வாழ்க்கையை ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அனுபவிக்க மறந்துட்டீங்க. இந்த வார்த்தை விக்ரமோட தலையில இடி இறங்கின மாதிரி இருந்துச்சு. உள்ள ஏதோ துறந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில விக்ரம் மீண்டும் அவரோட ஊருக்கு போறதுக்கு தயாரானார். அப்போ மருதத்துக்கிட்ட வந்து, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம், நீங்க ஏதாவது வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு மருதம் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, அடுத்த முறை யாராவது உங்களிடம் பேசும்போது உண்மையாக கேளுங்கள், அது போதும் அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் சிரிச்சிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி அவர் ஊருக்கு போயிட்டார். இப்ப மீண்டும் அதே மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க விக்ரம் மேடை ஏறுகிறார். இப்போ அதே லைட், அதே ஸ்பீச். ஆனால் இந்த முறை அவர் பேசும் விதம் மாறிவிட்டது. இப்ப என்ன சொல்றாரு, முன்பு அவர் மக்களை இம்ப்ரெஸ் செய்ய பேசினார், ஆனா இப்போது கனெக்ட் ஆகி பேசுறார். முன்னால அவர் சக்சஸ் பற்றி பேசினார், இப்போ அமைதி பத்தி பேசினார். ஒரு நாள் மேடையில் அவர் சொன்னார், வாழ்க்கையில் மிகப்பெரிய லக்ஸரி என்ன தெரியுமா? அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். அவர் சிரித்தார். நாய்ஸ் இல்லாத மனம், இதுதான் லக்ஸரி அப்படின்னு சொன்னார். அந்த அரங்கமே சில வினாடிகள் அமைதியாகிவிட்டது. ஏன்னா ஒவ்வொருவரும் உள்ளுக்குள் உணர ஆரம்பித்தார்கள், அவர்கள் உலகத்தால் சோர்ந்தவர்கள் அல்ல, தங்கள் மனதின் சத்தத்தால் சோர்ந்தவர்கள் அப்படின்றது அங்க அனைவருக்கும் விளங்கியது. ஓம் சிவாய நம.